விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு. ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவரா கடிதம் எழுதியிருக்கலாமே. சோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போனோம்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்க. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள் அது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்க? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இல்ல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. அதனால நீங்க மத்திய அரசின் மீது இங்க வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்கிறேன். மாநில அரசு மேல் நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதனால மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டிருக்கணும், செய்யல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா, இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறது முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன், போற போக்குல எண்ணெய் ஊத்தினா அது பெருசா தான் வரும். அதனால இதற்கு எல்லாம் பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. முதல்ல நம்ம கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, 900 நாட்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்க போயிருக்கிறாங்க. முதல் கேள்வி, தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா? முதல் கேள்வி, வேண்டும். காரணம், இன்னைக்கு சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துல வெறும் 1000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம். டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேல. ஸோ சிட்டி வளருது. 2.5 கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்னைக்கு சென்னை விமான நிலையத்துக்கு இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல இது 10 கோடி வரைக்கும் போகும், டோட்டல் 365 நாள் சேர்த்து. அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்க, மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 73 விமான நிலையங்கள் இன்னைக்கு 158 உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது. அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தா, மத்திய அரசு தேர்வு செய்தா, அது மாநில அரசு தேர்வு செய்யறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியில இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு, மாமந்தூர் இருக்கு, 2 பேருமே இருக்கு. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்க பார்த்திருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்துல ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ல பரந்தூர் இருக்கு, பன்னூர் இருக்கு. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொபோசலை பார்த்துட்டு 4 இடத்த திமுக அனுப்புறாங்க. அதுல மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் 2ம் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃபிளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து எவ்வளவு தூரம், இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. இதுல மத்திய அரசு எங்க வந்துச்சுங்கன்னா, மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாய். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. 2 அரசுகளுமே, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா? ஆமா, சரியா கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறன்னு முதல்லயே சொல்லியிருக்கணும். அங்கே குறிப்பா பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்க இருக்கு, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும், விவசாய நிலங்கள் இருக்கு, இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சிருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. இதை நாங்கள் முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு, இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம், இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம், எதுவுமே பேசலை. அதனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா,
இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும். எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது. 2023 மத்திய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்க்கு ஆக்ஷன் விடுறாங்க. அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு. நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்லை, டங்ஸ்டன் வேற இடத்துலயும் கிடைக்குது. ஜார்க்கண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க, கர்நாடகால இருந்து எடுக்கிறீங்க. ஆனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பத்தி நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் நாளை மறுநாள் நாங்க மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு. விமான நிலையம் வேண்டும் வேண்டும், எங்க வேண்டும் நீங்க சொல்லுங்க. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற இடத்துலயும் கிடைக்குது. அதனால சென்னையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல வெறும் 1000 ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியும்? இந்தியா முழுவதும் இன்னைக்கு 158 டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிருச்சு. அதனால ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கிறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளா வருவாங்க. அதனால மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டிருக்கணும், செய்யல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா, இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன், போற போக்குல எண்ணெய் ஊத்தினா அது பெருசா தான் வரும். அதனால் இதற்கு எல்லாம் பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். டங்ஸ்டன் விவகாரத்துல அரசு, தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இந்த இதுலயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்குன்ற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்றேனே. இது பட்டியல் கொடுத்ததே தமிழக அரசு தானே. முதல்ல பரந்தூர், மாமந்தூர் இருந்துச்சு. நீங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட்ல பரந்தூர், திருப்போரூர், பன்னூர், மாமந்தூர், இந்த எல்லா பேருமே இருந்துச்சு. இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியல்லையும் பரந்தூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற இடத்த எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியலையும் பரந்தூர் இருந்துச்சு. அதனால நீங்க மத்திய அரசுல இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா, விமான நிலையத்தை நாங்க கொடுக்குறோம் 51% ஸ்டேக், அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல. நாங்க அது கொடுக்க தயாரா இருக்கோம். லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்க நிக்கிறோம். சரி, பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா, மக்களுக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுக்குறோம்னு சொன்னீங்களா, மக்களை ஒன்றா இந்த ப்ராசஸை திமுக சரியா பண்ணிருக்கோம் தான் நம்ம சொல்றோம். அதனால் நீங்க மத்திய அரசின் மீது இங்க வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்கிறேன். மாநில அரசு மேல் நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் 1% கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை. தேர்வு செய்து கொடுத்த நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க, பக்கத்துல விமான நிலையம் இருக்கா, இங்க விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது, தமிழகத்துல இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப February 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் வந்துருச்சு. ஸோ 1 வருஷமா என்ன பண்ணீங்க? 1 வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து 1 வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் இது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இல்ல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. யுஜிசி நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசு இல்லைங்கண்ணா. நீட்ட தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது, அந்த கடிதத்துக்கு என்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா? முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமா கிடைக்குது, இன்லேண்ட் லெட்டர் இலவசமா கிடைக்குது, 5 ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது, எட்டி ஒட்டி அனுப்பிட்டே இருக்காரு. நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என் கூட நிக்கிறோன்னு கடிதம் போட்டார். யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். அதனால முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க,
அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல அரசியல் மட்டும்தான் நான் பார்க்கிறேன், ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல. ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதல. நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் 1. இன்னைக்கு ரெண்டாவது யூஜிசியை பொறுத்தவரை இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இது டிராஃப்ட் கைட்லைன். மத்திய அரசு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா கடிதம் எங்களுக்கு எழுதுங்க, பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி எங்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் அது. அதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பண்றீங்க. நான் அசம்பிளியில் நான் ரெசல்யூஷன் போடுவேன், நான் இதை பண்ணுவேன். இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்றீங்க. இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு? காங்கிரஸ் ஆச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் எழுதுறீங்களே. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா? எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க. அதை வச்சுதான் அந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனே வருது. இரண்டாவது யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், டீச்சர் மேல வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன்ல மேல வரணும்னா நெட் எக்ஸாம் தேவையில்லை. தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளா கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு, அதை பாராட்டுங்க. அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் இருந்திருக்கணும், வெளியிருந்து வரலாம், நிபுணத்துவம் இருந்திருக்கணும், இன்னைக்கு 3 பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும். மாநில அரசினுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமா வர்றாங்களே. செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. அவங்க செனட் நாமினி அந்த 3 பேர்த்துல இருக்கும் பொழுது நீங்க எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்க ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறது உச்சநீதிமன்றமே ஏத்துக்கலையே. ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்க நியமனம் செய்யணும். ஏன் யூஜிசி கைட்லைன் வருது? அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு. ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி யூஜிசி நாமினி வேணும்னு கேட்கிறாங்க. மாநில அரசு என்ன சொல்லுது? நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு யூஜிசி நாமினி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இடையில பாதிக்கப்படுறவங்க யாங்க? அப்ப இந்த ஸ்டேட்டஸ்கோ நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும். எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க? அதனால இதை நான் எப்படி பாக்குறேன்னா, முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, கம் இருக்குது, ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு. இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை, ரிப்ளை வர போறதில்லை, நீட்டு மாதிரி தான். அதனால் இதில் அவங்க என்ன போறாங்க? அவங்க உண்மையாலுமே சீரியஸா இருந்தா என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தா எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க, யூஜிசிக்கு அனுப்புங்க, டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க. எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதில் ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷனை நீங்க வயலேட் பண்ணாம பண்ணணும். அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான், இது பெரிதாக எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை 33 கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் நேற்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இன்னும் 34 கட்சி மாவட்டங்கள், மொத்தம் நம்முடைய கட்சி மாவட்டங்கள் 67. அதற்கும் விரைவாக நாங்கள் அதை செய்யணும். அதற்கும் எங்களுடைய பணி. இது ஒரு ப்ராசஸ். ஜனநாயக முறைப்படி அகில இந்தியாவிலிருந்து தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் மாவட்டத்திலிருந்து கீழிருந்து கிளை தலைவர், ஒன்றிய தலைவரிலிருந்து அவங்களுடைய தேர்வு சொல்லியிருக்கிறாங்க யார் இருக்க வேண்டும் என்று. மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதுவும் இங்கே வந்திருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் பார்த்து வேகமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா அமைப்பு தேர்தல் நடத்தி முடிச்சா தான் உங்களுக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்த முடியும், அதற்காக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த முடியும். அதற்கான ஆயத்த பணியிலே இருக்கின்றோம். நன்றி அண்ணா.